பாடலை படித்து விடையளித்தல். உங்களுக்கு ஒரு பாட்டு குடுத்துட்டு, அந்த பாட்டுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? 1 மார்க் கொஸ்டின்ஸ். அத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இயல் 1ல பாருங்க. அன்னை மொழியே இந்த பாட்டு. அதாவது 2 பாடலோட அந்த 2 பேசேஜ் இருக்குல்லையா? 8 லைன், 4 லைன், 4 லைன். அதுல இருந்த முதல் இலக்கண குறிப்புலாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விழித்தொடர்கள்னா அன்னை மொழியே. இது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்கும்போது கூட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வெறும் பிடிஎஃபா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறலாம். ஆனா இத டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவ போட்டுட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆனா கிளாஸ் எடுக்கிறத தயவு செஞ்சு கவனிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நினைவால் ஆல் முடியும்போது 3ஆம் வேற்றுமை தொடர். வாழ்த்துவம் அப்படின்னா தன்மை, பன்மை, வினைமுற்று. கடல் கொண்ட அப்படின்னும்போது 2ஆம் வேற்றுமை தொகை. மண்ணும் சிலம்பே சரிங்களா? அதனால அது பெயரெச்சம். ஆ மன்னி அதுல லாஸ்ட்ல ஈன்னு முடியுதா? அதனால வினையெச்சம். பண்புத்தொகைனா செந்தமிழ். அதுல மை மறைந்து வருது. செம்மை கூட்டல் தமிழ் தான் பண்புத்தொகை. நறுங்கனினா நறுமை கூட்டல் கனி. அது நறுங்கனி. அப்போ நறுங்கனின்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. விழித்தொடர்கள் அன்னை மொழியே, சிலம்பே, நறுங்கனியே, பேரரசே. இதெல்லாம் ஏன்னு வருதா? அது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்? விழித்தொடர்கள். பிரித்தெழுதுக நறுமை கரெக்ட் தான் நான் சொன்னது. நறுமை கூட்டல் கனி, அடுத்து நாட்டிடையில் நாடு கூட்டல் இடையில், மண்ணுலகம் மண் கூட்டல் உலகம், நற்கணக்கு நன்மை கூட்டல் கணக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசேஜ் குடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எழுதுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். தென்னன் என்பது யாரை குறிக்கும்னா பாண்டிய மன்னனை குறிக்கும். தென்னன் மகளே அப்படின்னா தமிழ் தான் வந்து பாண்டியனோட மகளா குறிக்கிறாங்க. பாப்பத்து அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கேயே ஈஸியா இருக்கு. 10 பாட்டு. அதுல பத்து அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட்ல என்ன இருக்கு? பத்துல 10ன்னு இருக்கா? அப்ப இது எந்த நூலை குறிக்கும் அப்படின்னா 10 பாட்டு. ஈஸியா உங்களுக்கு அங்க 10ன்னு இருக்கு. அந்த க்ளூவை வச்சு 10 பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. எண் தொகையே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏன்னு இருக்கு. சரி ஓகே இது 8 தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூல் தொகுப்பு. சரிங்களா? இப்பாடலில் அடைமொழியோடு குறிப்பிடப்படும் நூல் தொகுப்பு யாது அப்படின்னா நற்கணக்கு, 11 கீழ்கணக்கு. நிலைத்த இதுல பாத்தீங்கன்னா இந்த சொல் வந்து என்ன பொருள் தருது அப்படின்னா மண்ணும். மண்ணும்னா என்ன மீனிங்? நிலைத்த. இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள காப்பியங்கள்னா என்னன்னு பார்த்தா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்கள் இடம்பெறாத காப்பியங்கள் என்னன்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. வாழ்த்துவம் என்ற வினைப்பகுதத்தை பகுக்கும் முறை என்னன்னா வாழ்த்து குட்டல் இவ் குட்டலம். இந்த வாழ்த்துவமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட இயற்றியவர் ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்பாடல் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு கணிச்சாறு. இப்போ இது முடிஞ்சிச்சு, ஒரு பாடல் முடிஞ்சிச்சு. நீங்க கொஸ்டின் கேட்கறது எனக்கு புரியுது. 13 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, 13 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, இத்தனையும் வருமா அப்படின்னா இத்தனையும் வராது. இதுல இருக்கிறதுல எது வேணா கேட்பாங்க. எனி 5 கேட்பாங்க எக்ஸாம்ல, இல்ல 4 கேட்பாங்க. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து 11ல இருந்து 11, 12, 13 12ல இருந்து நினைக்கிறேன் 12, 13, 14, 15 4 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 1 மார்க்ஸ்ல இது இருந்து வந்ததுன்னா நீங்க இதை அட்டன் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் நடத்தாத நீங்க கவனிச்சீங்கன்னாவே ஈஸியா மெமரி ஆயிடும். அதே மாதிரி முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகலமும் மேவலால். இந்த பாடல்களுக்கு இலக்கண குறிப்பு. துய்ப்பது மேவல் இது தொழிற்பெயர். மேவல் அல்னு வந்தாவே தொழிற்பெயர் தான். துய்ப்பது அது தூண் வர்றதுனால தொழிற்பெயர். சங்கத்தவர் அருன்னு முடிஞ்சா வினையாளனையும் பெயர். பொருள் தருக. துய்ப்பதுனா கற்றல் தருதல். மேவல்னா பொருந்துதல் பெறுதல். இப்பாடலோட ஆசிரியர் யாருன்னா சந்த கவிமணி தமிழழகனார். இடம்பெற்ற நூல் என்னன்னா தனிப்பாடல் திரட்டு. இடம்பெற்ற அணி என்னன்னா இரட்டுற முழுதல் அணி, அப்படி இல்லைன்னா சீலேடை அணி. தமிழுக்கு இணையாக ஒத்திருப்பது எது? இது வந்து எது தமிழோட ஒத்திருக்குன்னா கடல். கடல்னா என்ன? ஆழி. சரி, தொகை சொற்களை பிரிச்சு எழுத சொல்றாங்க. முத்தமிழ்னா 3 கூட்டல் தமிழ், இயல், இசை, நாடகம். இது வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. முச்சங்கம்னா 3 சங்கம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சரிங்களா? அடுத்தது இயல் 2ல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நனந்தலை உலகம் இது வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடலாம் நான் ஃபுல்லாக படிச்சேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். நீங்கள் படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் கிளாஸ் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இலக்கண குறிப்பு. பண்பு தொகை பார்த்தீங்கன்னா கொடுமை கூட்டல் செலவு, பெருமை ப்ளஸ் பெயல், முதுமை ப்ளஸ் ஊர், முதுமை ப்ளஸ் பெண்டீர், கொடுமை ப்ளஸ் கோள், நன்மை ப்ளஸ் மொழி. இது எல்லாமே மை மறைந்து வர்றதுனால பண்பு தொகை. வளையி ஈன்னு கொண்டு முடியுதுனாவே யோசிக்கவே யோசிக்காதீங்க. சொல்லிசை அளப்படை. தூ உய் மா அல் இதெல்லாம் வந்து செய்யுளிசை அளவு. ஆக்சுவலா மா அல் அப்படின்றது வந்து உங்களுக்கு மான் வந்தாவே உரிச்சொற்றொடர்னு வரும் சம்டைம்ஸ். இதுல வந்து கடி முது தடக்கை. இந்த தடக்கை வந்தாவே கடி தடக்கை இதெல்லாம் உரிச்சொல். குறிப்பு பெயரச்சம்னா நனந்தலை உலகம். குறிப்பா வந்து உலகத்தை வந்து நனந்தலை உலகம் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி அதை சொல்றதுனால
அது குறிப்பு பெயரெச்சம். பனி போன்ற கடல், அதனால பனி போன்றன்னு வந்தா உருவகப்படுத்துறது. அவிழ் அலரி வினைத்தொகை. 3ஆம் வேற்றுமை தொகை கை தொழுது. பெயரெச்சம் அசைத்த கைகள். ஏன் பெயரெச்சம்? அசைத்த வருது. அந்த வந்து இத்து கூட்டலான்னு பிரிக்கலாம். அங்க வருது. தன்மை பன்மை வினைமுற்றுனா கேட்டனம். அடுத்து பொருள் தருக. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பொருள் தருக உங்க புக்லயே இருக்கும். அடுத்து பிரித்தெழுதுக. இதையும் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வந்து இடம்பெற்ற நூல் என்னன்னா 10 பாட்டு. அதை இயற்றியவர் யாருன்னா நம்பூதனார். எத்தனை அடிகள் இருக்குன்னா 103. எந்த பாவகையால இயற்றப்பட்டதுன்னா ஆசிரியப்பா. இதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும். கேட்பாங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேற வழியே இல்லை. இதை நீங்கெல்லாம் படிச்சே ஆகணும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாங்க. பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ஸா என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியா படிக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பொருள் என்னன்னு கேட்டாலும் விரிச்சி கேட்டல் என்றால் என்னன்னு நற்சொல் கேட்டல். நன்மொழி கேட்டனும் யார் யாரிடம் கூறியதுன்னா முதுபெண்டிர் தலைவியிடம் கூறியது. ஓகே. அடுத்து வந்து காற்றே வா. இந்த பாடலை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாடலை இயற்றியவர் மகாகவி பாரதியார். பொருள் தருக பார்த்துக்கோங்க. பிராண ரசம்னா உயிர் வலி. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த பாடல்ல வந்து இங்க பாருங்க, இந்த பாடல்ல பிராண ரசம் இருக்கா, ஸோ அதுக்கான பொருள் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நீங்க ஈஸியா இதை வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதனாலதான் இதை படிங்கன்ற. நீங்க வெறும் பொருள் தருகனா உங்களுக்கு நீங்க வந்து 6th 7th படிச்ச மாதிரி பொருள் கூறுக அப்படின்லாம் கொடுத்து எதிர்ச்சொல் அந்த மாதிரி படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. ஒரு பாடலை கொடுத்து அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்பாடலில் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு சொல்லியிருக்காங்க. கவிதை தொகுப்பு காற்று. ஃபோன் ரொம்ப பக்கத்து அப்படியே கண்ணெல்லாம் வலிக்குது எனக்கு. ஆனா நீங்க தொடர்ச்சியா வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். நிறைய ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்கு. என்னால முடியல. ஃபோன் பார்க்க முடியல. நிறைய வலிக்குது. நீங்கெல்லாம் நல்லா படிச்சு மார்க் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைங்களா. அதுதான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? இந்த பாடலை இயற்றவர் யாருன்னா மகாகவி பாரதியார். இந்த பாடல் இடம்பெற்ற தொகுப்பு என்னன்னா காற்று. இந்த பாடல் எந்த கவிதை வடிவில் இடம்பெற்றுன்னா வசன கவிதை. வசன கவிதை அறிமுகப்படுத்தியவர் யாரு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? ஸோ அடுத்து இயல் 3 விருந்தனாக ஒருவன் வந்தான். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் பிள்ளைங்களா. எப்படி அந்த நனந்தலை உலகம் சொல்லணும் அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுல இருக்க பண்பு தொகையெல்லாம் படிச்சுக்கோங்க. நன்மொழி. பண்பு தொகைனா நன்மொழி. அதுக்கடுத்து தொழிற்பெயர்னா வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், பழங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வியங்கோல் வினைமுற்றுனா வருக. பண்பு தொகைனா நன்முகமன். இதை நல்லா பாருங்க. அதுக்கடுத்தது பரிந்துனா வினை எச்சம். பொருள் தரக பார்த்துக்கோங்க. அருகுற இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பிரித்தெழுதுக. கண்டிப்பா இதெல்லாம் பிரித்தெழுதுகெல்லாம் படிச்சே ஆகணும். இடம்பெற்ற நூல், ஆசிரியர், இயற்றியவர் யார். ஓகே. நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் ஒரு சில ஹிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே படிங்க. ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறத தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இதையும் படிச்சுக்கோங்க. இயல் 4ல வாளால் அறுத்து. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுவுமே படிக்கணும். இதோட ஆசிரியர் யார், இது நான் எல்லாமே நான் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வீடியோ லென்த்தியாக போகுது பிள்ளைங்களா. உங்களுக்குமே அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கே போர் அடிக்கும், படிக்க கூட பிடிக்காது. அதுக்கு தான் கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல கேட்டுக்கோங்க, அப்புறம் பிடிஎஃப்ல நீங்கள் படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. விசும்பில் ஊழி ஊழ் இதுவும் படிங்க. சம்டைம்ஸ் வந்து இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இயல் 5 அருளை பெருக்கி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிச்சாகணும். இது நல்லா படிச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் பப்ளிக்கில் வந்து வந்த கொஷின்ஸு. அதேமாதிரி கழுந்த பெரும் கேள்வி நான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th 1. அதுக்கடுத்து 10th 1 செம்பொன்னடி. இதுவுமே கேட்டிருக்காங்க. ரிவிஷனில் கேட்டிருக்காங்க. 2-3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிங்க. அதுக்கப்புறம் 11th 1 வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபலியில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயரில். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இயல் 7ல் இது முதல் மழை விழுந்ததும். இது வந்து ஒரு முறை குவார்டர்லி எக்ஸாம்ஸில் குவார்டர்லியில் அது என்னது ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 13th அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி 14ம் நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிங்க. 15த்தும் கேட்டு பார்த்தது கிடையாது. இதெல்லாம் கேட்டு நான் பார்க்கல. இது படிச்சுக்கோங்க. வாய்மணியாக கூறும். இது இம்பார்ட்டன்ட். இது நிறைய கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முடிஞ்சுதா? மொத்தம் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயல் 9 வரையும் 16 இருக்குது. இந்த 16ல் கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து ஒரு 7-8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அதை முதல்ல முடிச்சுட்டு தான் மற்றதை படிக்கணும். இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. கல்விவிஜி சேனலை முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கல்விவிஜி சேனலில் போடுற வீடியோஸ்லாம் எப்படி உங்களுக்கு தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். எனக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான் என்னாலையும் தொடர்ச்சி வீடியோ போட முடியும். சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.